2 வருடங்களில் 70 ஆண்டு காலங்களை பூர்த்தி செய்ய இருக்கின்றது. இலங்கை மண்ணிலே நடந்த அவ்வளவு துயரமும் இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அசையாமல் இருந்து வேண்டுவார்க்கு வேண்டுவரம் தரம் அழகிய கருடன்கள் எங்களுடைய சமய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக நைனை நாகபூசணி அம்மனை நோக்கி பயணிக்கிறோம். அதாவது குறைகட்டுவார் இறங்குதுறையில் நிற்கிறோம். இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு மகோத்சவத்தினுடைய முக்கியமான ஒரு நாள், தேர் திருவிழா. அலைகடல் தாளாட்டும் அன்னை அவளுடைய பெருமைகளை சொல்ல வார்த்தைகள் இல்லை என்று தான் சொல்லணும். அப்படியாக ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட பழமையான தொன்மையான ஒரு ஆலயம் நைனை நாகபூசணி அம்மன் ஆலயம். 64 பீடங்களில் ஒரு சிறந்த ஒரு தலமாக விளங்குகிற ஒரு ஆலயமாக காணப்படுகிறது. சுயம்பாக தோன்றிய ஒரு திருத்தலம். அப்படியான ஒரு ஆலயத்தினுடைய இந்த மகோத்சவத்தினுடைய ஒரு தேர் திருவிழா எப்படி எல்லாமே இடம்பெற போன்றது தான் இந்த காணொலியில் பார்க்குறோம். அதிகாலை நேரம் பயணிக்கிறோம். பாருங்க, இந்த இடங்கள்ல இன்னும் சூரியனே உதயமாகலை. கிட்டத்தட்ட 6 மணியே இன்னும் ஆகலை. அப்படியாக நிறைந்த பக்தர்கள், பல லட்சம் பக்தர்கள் இந்த இடத்துல இன்றைய நாள் இந்த தேர் திருவிழாவை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக இன்றைய நாள் இந்த தேர் திருவிழாவில் எங்களுடைய அம்பாள் எப்படி எல்லாமே காட்சி தரப்ப எப்படியான ஒரு விடயத்தை தான் இந்த காணொலியோட பார்க்க போகிறோம். அந்த வகையில் பாருங்க, இப்போதான் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும். நிறைந்த மக்கள் இந்த இடத்துல வாரது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா, நேற்றைய தினமே எல்லாரும் வந்திருப்பாங்க. நிறைய மக்கள் நேற்றைய தினமே இந்த இடத்துல வந்திருப்பாங்க. அதாவது சப்பர திருவிழாவை பார்ப்பதற்காக வந்து இருப்பாங்க. அப்படியாக நாங்கள் தொடர்ந்து உள்ள பயணிப்போம். அப்படியாக இந்த இடங்களில் நிறைந்த பக்தர்களை ஆலயத்துக்கு அதிகாலையில் செல்வதை அவதானிக்கக்கூடிய மாதிரி. இப்போ அதிகாலை 6 மணி அளவாகின்றது. இந்த நேரங்களிலும் நிறைந்த பக்தர்கள் இந்த அம்மனின், அதாவது நைனை நாகபூசணி அம்மனுடைய ரதோற்சவத்தை பார்ப்பதற்காக, அம்பாளுடைய அருளை பெறுவதற்காக காத்திருக்கிற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கோம். அப்படியாக நாங்கள் தொடர்ந்து இந்த லோஞ்சில் ஏறி நைனை நாகபூசணி அம்மனை நோக்கி பயணிக்க போகிறோம். அதிகாலை நேரம் இந்த ஒரு பயணம் இனிமையான, அழகான, மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பயணமாக காணப்படுகின்றது. அப்படியாக நாங்கள் இப்போ புறப்பட்டு இந்த இடங்கள்ல இருந்து நைனை நாகபூசணி அம்பாளுடைய அந்த ராஜகோபுரத்தினுடைய அழகை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கடல் வழி பயணத்தினூடாக பயணிக்கும் போது உண்மையாக அந்த காற்றுப்பட அவ்வளவு ஒரு அழகான ஒரு குளிர்மையான தருணம். ஆனால் என்ன, ஒரு 12 மணிக்கு பிறகு பயணம் செய்யும் போது கொஞ்சம் கடுமையான வெயில் தாக்கம் இருக்கும். அந்த நேரங்களில் பயணம் செய்வது மிக கடினமாக இருக்கும். இந்த தற்பொழுது அம்பாளுடைய ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கிறோம். அம்பாளுடைய அந்த ராஜகோபுரம் கம்பீரமாக இருக்கிற அந்த காட்சிகளையும், ராஜகோபுரத்தில் நாகக்கொடி பறக்கிற அந்த காட்சிகளையும் அவதானித்து கொண்டிருக்கிறோம். நிறைந்த பெண்களுடைய சிற்பங்கள், சிலைகளோடு இந்த ராஜகோபுரம் காலை நேரங்களில் அந்த வெயில் படும்போது மிளிர்கிறது என்று தான் சொல்லணும். சரியாக இப்போ நாங்கள் கோபுரத்தினுள்ள முன் வாசலில் நிற்கிறோம். ராஜகோபுரத்தினுடைய அழகு இந்த அதிகாலை வேலைகளில் பாருங்கள், அந்த சூரிய ஒளி பட என்ன மாதிரி அது மினுங்குதண்டு, அதை நீங்கள் அழகாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் நிறைந்த பக்தர்கள் இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளையும் அவதானிக்கலாம். சரியாக 7 மணி அளவில் அந்த வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே இடம்பெறும். அப்படியாக பாருங்கள், இந்த இடத்துல தேநீர், டீ குடிக்கணும்னு நினைக்கிறேன், தாக சாந்தி நிலையத்தில். அப்படியாக நிறைந்த பக்தர்கள் இப்போ வந்து கொண்டிருக்கணும். அப்படியாக நாங்கள் இனி உள்ளே போக போகிறோம். அப்படியாக நாங்கள் கோயிலுடைய உட்புறங்களில் போய் பக்தர்கள் என்னென்ன செய்கிறாங்க, அதே மாதிரியான இந்த வசந்த மண்டப பூஜைகளையும் தொடர்ந்து இந்த காணொளி ஊடாக பார்க்கலாம். இன்றைய 2026ஆம் ஆண்டு மகோத்சவத்தினுடைய தேர் திருவிழா. அப்படியாக கொடியேற்ற திருவிழாவுக்கு பக்தர்கள் கூட்டம் குறைவாக இருந்தது. ஆனால் இன்றைய நாட்களில் அதிகமாக இருப்பதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், உண்மையாகவே உள்ள வர அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. பாருங்கள், நிறைந்த பக்தர்கள், அதோட அந்த மேல சத்தங்கள் எல்லாமே கேட்கும்போது அவ்வளோ அந்த புத்துணர்ச்சியை தரக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக தேர் திருவிழா இன்றைய நாள், இந்த 2026ஆம் ஆண்டு மகோத்சவத்தினுடைய இன்றைய நாள் எப்படி எல்லாமே இடம்பெற போகுது, அப்படியான ஒரு விடயத்தை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள்,
பக்தர்கள் எல்லாருமே வந்து தங்களோட நேர்த்தி கடனை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் தேரானது மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருக்கிற அந்த காட்சிகளை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த தேருடைய வடிவத்தை நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம். ஒரு அழகான தேர் பாருங்க. தேருடைய சிற்ப வேலைகள் எல்லாமே மிக அழகாக இருக்குது. அப்படியாக இந்த இடங்கள்ல பாருங்க தேங்காய்கள் எல்லாமே குவிக்கப்பட்டிருக்கு, உடைப்பதற்காக குவிக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சிகள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோடு நிறைந்த பக்தர்கள் அதிகாலையில் வந்து இந்த இடங்கள்ல தமது நேர்த்திக்கடன் நிறைவு செய்ததையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அலைகடல் தாளாட்டும் அன்னையவள், அவளுடைய அந்த அழகான சுரு உருவம் முற்பகுதியில் இருக்கும். அதை எல்லாருமே எல்லா காணொலிகளிலும் பார்த்துருப்பீங்க. அப்படியாக இந்த இடங்கள்ல இருந்து எங்களுடைய ராஜ கோபுரத்தினுடைய அழகையும் நாங்கள் பார்த்துக்கொண்டு அப்படியாக போவோம். காவடிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போன பக்தர்கள் பாருங்க இந்த இடங்கள்ல. அதோட இந்த இடங்கள்ல நிறைந்த புலம்பெயர் நாட்டில் இருக்கிற மக்களையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வசந்த மண்டப பூஜையானது சரியாக 7 மணி அளவில் ஆரம்பமாகும். அப்படியாக தொடர்ந்து வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே முடிவு பெற்று 9 மணி அளவில் ரதத்தில் சுவாமி விளம்பர அந்த காட்சிகளை அவதானிக்கலாம். அப்படியாக முத்தேர் இந்த இடங்களில் விளம்பர போது அப்படியாக முன்னுக்கு பாருங்க அந்த 2 தெருக்கள் நிற்கிற அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சர்வலோக நாயகி லலிதா மகா திரிபுர சுந்தரி பரா பட்டாரிகா ஸ்ரீ சக்கர நாயகி ஸ்ரீ நாகராஜ ஈஸ்வரி அம்பிகாயின் பக்த அடியார்களே, இந்த ஆலயத்தின் வரலாறு யாராலும் சொல்ல முடியாத புகழ்பெற்ற ஒரு வரலாறு. இந்த
இந்த நைனாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஓர் நேர்த்தி தலமாகும். யாராருக்கு வேண்டும் வரம் வேண்டுமோ அந்த வரத்தை அள்ளித்தரும் ஸ்ரீ நாகராஜ ஈஸ்வரி அம்பிகை இன்று தேரேறி வர இருக்கிறார். இங்கே நீங்க பார்க்க இருக்கிற சித்திரை தேர் இன்னும் 2 வருடங்களில் 70 ஆண்டு காலங்களை பூர்த்தி செய்ய இருக்கின்றது. இந்த அழகிய சித்திர தேர்லே நீங்கள் பார்க்க வேண்டிய ஏராளம் விஷயங்கள் இங்கே இருக்கின்றது. போர்த்துகேய வரலாறிலே இலங்கை மண்ணிலே நடந்த அவ்வளவு துயரமும் இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அர்ஜுனன் நாககன்னியை கல்யாணம் செய்தது முதல் அவ்வளவு வரலாறுகளும் உங்கள் குழந்தைகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இந்த சித்திர தேர் மற்றொரு கோயிலும் இல்லாத வகையிலே மிகவும் தத்ரூபமாக இங்கே செதுக்கப்பட்டு நீண்ட கால வரலாற்று பின்னணியை கொண்ட எமது ஆலயத்திலே மிகவும் ராஜராஜேஸ்வரியாக இன்று வலம் பெற இருக்கிறாள் இந்த நாகராஜ ஈஸ்வரி. அழகிய கருடன்கள் எங்களுடைய சமய பாரம்பரியத்தை பாதுகாக்க இன்றும் 11ஆம் திருவிழாவிலே அமர்ந்து காட்சியளிக்கின்ற பாம்பு சுத்தி கல் எங்களுடைய சமய பாரம்பரியத்தை நிலைநாட்ட உள்ளது. இந்த பொக்கிஷங்கள் அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். அண்மை காலங்களிலே சிறிய விபத்துக்குள்ளாகி ஒரு கல் நொறுங்கி இருக்கின்றது. பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த பாம்பு கல் கரடங்களை பேண வேண்டும் என்றது எனது அவா. அம்பாளுடைய தேரை ஒவ்வொரு சித்திரமாக விவரிக்கக்கூடிய தன்மை எனக்கு இல்லாத போதும் போர்த்துகேயரால் ஆலயம் சேதமாக்கப்பட்டு இங்கு இருந்த தேர்கள் கொண்டு போய் கடலில் தள்ளப்பட்ட போது அம்பாளுடைய தேர் வடக்கு வீதியிலே வரும்போது கடலில் இருந்து அதன் முடி மேலே வருவதாக ஒரு ஐதீகம் இன்று வரை காணப்படுகின்றது. 108 அடியிலே ராஜகோபுரம் மிகவும் கம்பீரமாக உங்களை வரவேற்று காத்திருக்கின்றது. அலைகடல் தாண்டி இங்கு வந்து மக்கள் வேண்டும் வரத்தை அள்ளி தாராளமாக தந்து கொண்டிருக்கும் நாகராஜ ஈஸ்வரி புவனங்கள் 14 பூத்த இந்த நாக ஈஸ்வரி அம்பிகையின் பெருமை வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. வந்து அனுபவித்தவர்களுக்கே இது தாராளமாக புரியும். அது அருளால் பக்தர்கள் இங்கே வீதி எங்கும் நிறைந்து மிகவும் சந்தோஷமாக இந்த தேர் திருவிழாவை காண ஒன்று கூடியிருப்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். தனம் தரம் கல்வி தரம் ஒரு நாடும் தளர்வரியா மனந்தரம் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரம் பூங்குழலால் அபிராமி இங்கே அசையாமல் இருந்து வேண்டுவார்க்கே வேண்டுவரம் தரம் அழகிய நிகழ்வு இங்கே நடைபெற இருக்கின்றது. 8:30 மணிக்கு தேரிலே ஆரோகணிக்கும் அம்பாள் 10:30 மணிக்கு இந்த வீதியை சுற்றி வந்து உங்களுக்கு அழகிய காட்சிகளை தருவால். பக்தர்கள் அலைகடல் போல் திரண்டு இங்கே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அனைவருக்கும் அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. அவ்வாறாக வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே நிறைவு பெற்று இறுதி தீபார்த்தனை காட்டுகின்ற அந்த காட்சிகளை பார்க்கிறோம் பிரதம குருக்களால். அப்படியாக பிள்ளையார் முருகன் இணைந்து அம்பாள் உள்வீதி வலம் வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய தினம் அம்பாளுடைய அந்த பக்தியை அம்பாளை நேரில் காண்பதற்காக அம்பாளுடைய இந்த ரதோற்சவத்தை பார்ப்பதற்காக நிறைந்த பக்தர்கள் உள்வீதியில் இருக்கிற அந்த காட்சிகளை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாகவே அம்பாளுடைய வருகை ஒரு ராஜா வருவது போன்ற ஒரு மிடுக்க ஒரு திமிரான அந்த ஒரு வருகை தான் பாருங்க. பார்ப்பதற்கு அவ்வளவு மெய்சில் இருக்கும். மெதுவாக முருகனிடம் இருந்து மறைவாக வெளியில் வர அந்த காட்சிகளை பார்க்கும்போது மெய் சிலிர்க்கும் என்று தான் சொல்லணும். இதை நேரில் பார்த்து அந்த காணொளி பதிவு செய்யும்போது எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அப்படியாக நேரில் வர வாய்ப்பில்லாதவர்கள் இந்த காணொலியூடாக அந்த பக்தியை அம்பாளுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அம்பாள் பாரம்பரிய நகைகளோடு மிடுக்கான அழகான அலங்காரத்தோடு உள்வீதி வலம் வருகின்ற காட்சிகளை தொடர்ந்து பார்ப்போம்.
இறுதியாக சுவாமி உள்வீதி வலம் வந்த பிறகு வெளி வீதி வலம் வருகின்ற அந்த ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக முருகன் பிள்ளையார் வெளியில் வரும்போது இறுதியாக அம்பாள் வெளியில் வந்து முத்தேரில் மூவரும் வலம் வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காட்சி உண்மையாகவே மெய் சிலிர்க்கும். அந்த பூக்கள் தூவி அம்பாளை வெளியில் வரவேற்கிற அந்த காட்சிகள் மிக அழகாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அப்படியாக வெளி வீதியிலும் நிறைந்த பக்தர்கள் இருக்கின்றார்கள். நைனை நாகபூசணி அம்மனுடைய 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய ரதோற்சவம் இன்றைய நாள் வெகு விமர்சையாக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த அழகிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வெளிவீதி வரும்போது பூக்கள் தூவி தீபாரதனை காட்டுற அந்த பிரதம பொருட்களால் காட்டுகின்ற அந்த அழகிய காட்சிகளையும் தொடர்ந்து இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம். இந்த இடங்களில் பாருங்கள், நைனி நாகபூசணி அம்மனுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக கடல் கடந்து அப்படி திரண்டு இருக்கிற இந்த பக்தர்களை இந்த இடத்துல அவதானிக்கக்கூடிய மாதிரி காத்தோட தீச்சட்டி ஏந்துதல், காவடி எடுத்தல், இப்படி அவ்வாறாக தொடர்ந்து தங்களுடைய நேர்த்திகளையும் இந்த இடங்களில் பக்தர்கள் அனைவரும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இங்கே அன்னை தேரில் அமர்ந்த பிறகு தீபாரதனை காட்டுகின்ற அந்த அழகிய கண்கொள்ளா காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறாக அம்பாளுக்கு தீபாரதனை காட்டிய பிறகு சிதறு தேங்காய் உடைக்கின்ற அழகிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சிதறு தேங்காய்கள் எல்லாமே உடைத்த பிறகு இந்த இடங்கள்லேருந்து அம்பாளை பூத்தூவி ரதம் இழுக்கிற அந்த காட்சிகளையும், அம்பாள் ரதத்தில் பவனி வார அந்த காட்சிகளையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய நைனே நாகபூசணி அம்மன் ஒரு அற்புத வழங்குகின்ற ஒரு அம்மன். அப்படியாக இன்றைய தினம் இந்த ரதோற்சவமானது மிக விமர்சையாக மிக சிறப்பாக பக்தர்கள் புடைசூழ இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். அப்படியாக ரதத்தினுடைய வடக்கயிறுகள் பரிமாற்றப்படுகின்ற அந்த காட்சிகள் உண்மையாகவே அதை ஒரு அழகிய காட்சி. இந்த இடங்களில் தொடர்ந்து இந்த ரதத்தை பார்ப்பதற்கு நிறைந்த பக்தர்கள் புடைசூழ இருந்து ஒவ்வொரு விடயங்களையும் அவதானிக்கும் போது மெய் சிலிர்க்கும் என்று தான் சொல்லணும். அப்படியாக இந்த வடங்கள் பரிமாற்ற
மாற்றப்பட்ட பிறகு பூத்தூவி அம்பாளுடைய ரதம் இழுக்கிற அந்த அழகிய காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். பஞ்சமுக கணபதியை மனமாசருத்து சீசருளி பல்லவை கணபதியை வல்வினைகளை போக்கி மகத்தான உணர்வை மாறி போல் பொழிவிட்டு பூலோகம் ஒய்வு பெற புவனேசி கவசமீவாய் புவனேஸ்வரித்தாயே புவனமெல்லாம் ஒய்வு பெற குந்தியத்தால் உன்னாமம் போற்றுகிறேன் கேட்கிறம்மா என் இருதயம் பாக்கியம் பரமேசி மகனிலே தவறாய் மகாசிவர சுந்தரினி மனத்தையும் காத்திடம்மா என் ஹிருதயத்தில் உடனேசியில் இருந்து ரட்சிப்பாய் கழுத்தை மாயேந்திரியும் உடத்தை காத்தாயினியும் தலையை காத்தாயினியும் தலைக்குள் சிவசக்தி தாயும் கண்டாயுமாய் மூக்கை காமாட்சியும் காத்திடம் பிரம்மசக்தி தாயே என் துன்பத்தை புறத்திடவே இவர் அவ்வாறாக முத்தேர் பவனி வருகின்ற இந்த நேரங்களில் அம்பாளை வரவேற்பதற்காக இந்த இடங்களில் படையல் வைத்திருக்கிற அந்த அழகிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைந்த பழங்கள் பலகாரம் உட்பட இந்த இடங்களில் படையல் வைத்திருக்கிறார்கள். அப்படியாக வார பக்தர்களை குளிர வைப்பதற்காக இந்த இடங்களில் நிறைந்த தண்ணீர் பந்தல் இருப்பதையும் எங்களால் அவதானிக்கக்கூடியமாக இருந்திருக்கு. அந்த வகையில் இந்த இடங்களில் சிறுவர்கள் பெண்கள் உட்பட எல்லாருமே தமது நேர்த்திக்கடன் தீச்சட்டி எடுத்தல் மற்றும் காவடி எடுத்தல் என்பவற்றை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய ரதோற்சவ நாள் வெகு விமர்சையாக பல லட்சம் பக்தர்கள் சூழ இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த அழகிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாகபூஷணி அம்பாள் அவர் அற்புதம் புரிகின்ற ஒரு அம்பாள். உண்மையாகவே அலைகடல் தாண்டி இந்த இடங்களில் அம்பாளை பார்ப்பதற்காக வர பக்தர்கள் அம்பாளிடம் நிறைந்த பக்தியை பெற்றுத்தான் இந்த இடங்களில் வீடு திரும்புகிறார்கள். நேற்றைய தினம் சப்பர திருவிழா வெகு விமர்சையாக இடம்பெற்றது. அப்படியாக நேற்றைய இரவு நாட்களிலிருந்தே பக்தர்கள் எல்லாருமே இந்த இடங்களில் அம்பாளை தேடி வந்து தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிற அந்த காட்சிகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். முத்தேர், பிள்ளையார், முருகன், அம்பாள் மூவரும் நேருக்கு நேர் அந்த நிற்கிற அந்த அழகிய கண்கொள்ளா காட்சியை பார்த்து கொண்டிருக்கோம். தொடர்ந்து அம்பாளுடைய தேர் அசையும் அந்த காட்சிகளை பார்க்கலாம். மாதா புவனேஸ்வரியே பிரம்ம விஷ்ணு ருத்ரன் ஈசானன் நால்வருடன் சதா சிவனையும் பீடமாக்கி கொண்ட சிவே பத்மநாப சகோதரி
சக்தியாய் அதற்குள்ளே உண்மையாய் ஆன்மாவாயிருப்பதை இம்மையில் உணர்ந்துதான் இன்புற்றிருப்பதற்கு அமைதியாய் வாழ்வதற்கு அருள்வாய் தரமெல்லாம் அருப்புலத்தாயே ஆன்மசக்தி. இந்த இடங்களில் இந்த ஒரு வெயில் சூட்டு நேரங்களில் கூட தமது நேர்த்திக் கடன்களை அம்பாளுக்காக நிறைய பக்தர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக தொடர்ந்து ரதோற்சவமானது அசைந்து கொண்டிருக்கிற வேளைகளில் நாங்கள் இறுதியாக இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்ள போகிறோம். அப்படியாக நைனை நாகபூஷணி அம்பாளுடைய 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய ரதோற்சவ நாள் இன்றைய தினம் விமர்சையாக சிறப்பாக இடம்பெற்றது. அற்புதம் நிகழ்த்தும் அன்னையவள், அலைகடல் தாங்கும் அன்னையவள், அப்படி மிக சிறப்பாக செல்லமாக அழைக்கப்படுகின்ற நைனி நாகபூஷணி அம்பாளுடைய ரதோற்சவ காட்சிகள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அப்படி காணொலிகள் இதில் பிழைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இனிவரும் காணொலிகளில் பிழைகளை திருத்திக் கொள்ளலாம்.